தந்தை மகன் தூயாவின் பெயராலே நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலமும் ஆராதனையும் ஸ்துதி தோஸ்திர நமஸ்காரமும் உண்டாக கடவது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திர மகிமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களை மூடி கண்களை கொடுத்து ஞான காலத்திற்காக நன்றி செலுத்துவோம். இடைவிடா சகாயமாக பரிந்துரை திறப்புக்கு வழியாக ஆண்டவருடைய தாய் வீட்டிலே ஒரு ஆராதனை செய்யக்கூடிய வாய்ப்பினை அதே வழியால் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்த வாய்ப்பினை நாம் தொடர்ந்து செய்ய ஆண்டவர்களை மன்றாடுவோம். இதே குறைகள், குற்றங்கள், பாவங்கள், சிந்தனையினாலும் சொல்லினாலும் செயலினாலும் செய்த ஒவ்வொரு குற்றங்களை நாங்கள் சொல்லி இந்த நேரத்தை கொண்டு கொடுப்போமா? இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்கும். இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்கும். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். நான் பாவம் செய்தேன், உம்மை நோகச் செய்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். உம்மை தேடாமல் வாழ்ந்து வந்தேன். என்னை மன்னியும் தெய்வமே, இந்த ஒரு விசை மன்னியுமே. இயேசுவே என் தெய்வமே, என் மனமிரங்கும். தாமே தாழ்த்து ஆராதிக்க வேண்டியது. சங்கீதம் 84:1 மிக அழகாக சொல்லுகிறது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. சப்தமாய் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சங்கீதம் 84 கொண்டு பாருங்க. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. எத்துணை அருமையானது. படைகளின் ஆண்டவரே, படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் உமது உறைவிடம் எத்துணை எத்துணை அருமையானது. அருமையானது. சங்கீதம் 84:1 என்ன சொல்கிறது? படைகளின் ஆண்டவரே, உமது உறைவிடம் எத்துணை அருமையானது. அப்படியே இந்த பக்கம் பாருங்க. திருப்பாடு 121:3 சொல்லுகிறது. அவர் உன் கால் இடராதபடி பார்த்துக் கொள்வார், உம்மை காக்கும் அவர் உலகில் விட மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராக என் கண்களை ஏறெடுப்பேன்.
படைகளின் ஆண்டவரே ஒரே ஒரு எத்துணை. சங்கீதம் 122:2 பாருங்க, மிக அழகாக சொல்கிறது. எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாய்களில் நிற்கின்றோம். ஆமென். வார்த்தை அங்கே தேட வேண்டாம். வார்த்தை உன் கையில் உள்ளது, உன் வாயில் உள்ளது, உன் இதயத்தில். வாய்களை திறந்து சொல்லுவோமா? எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கிறோம். வாயில்களில் நிற்கிறோம். எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். எனக்கு தாசை வரும் பர்வதம், நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். சங்கீதம் 121:2 அழகா சொல்லுது பாருங்க. அப்படியே லெஃப்ட் பாருங்க, ரைட்டை பாருங்க. விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து இந்த பாடல் வரிகள் நான் இங்கு பாட, வார்த்தை இங்கே இருக்கிறது. ஆமென். நான் பாட வார்த்தைகள் ஆண்டவர் அனுப்பி முதலே ஸ்பீச் பண்ணியிருக்கிறார். ஆமென். விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கி ஆண்டவரிடமிருந்து, சத்தமா சொல்லுங்களேன், விண்ணையும் மண்ணையும் படைக்க. விண்ணையும் மண்ணையும் படை உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்து எனக்கு உதவி வரும். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. சங்கீதம் 121:6 என்ன சொல்கிறது? வேகமாக வாசிப்போம். சங்கீதம் 121:6. பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது. பகலில் கதிரவன் உன்னை தாக்காது, இரவில் நிலாவும் உன்னை தீண்டாது. இயேசுவுக்கு நன்றி. ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். சத்தமாய் பாடுவோம். ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை குருடருக்கு பார்வை கொடுத்த அன்பான தேவனே, ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாவிக்கு மன்னிப்பளித்த அன்பான தேவனே, ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். பாவிக்கு மன்னிப்பளித்த அன்பான தேவனே, ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். ஆராதனை செய்கிறேன். உழவர்க்கு சுகம் கொடுத்த அன்பான தேவனே, ஆராதனை செய்கிறேன் நான், ஆராதனை செய்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவே நன்றி.
இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. இயேசுவுக்கு மாத்திரம் மகிமை. அல்லேலூயா. 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 யோனா புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் இவ்வாறு அழகாக சொல்லப்படுகிறது. நான் சொல்றதை அப்படியே ரிப்பீட் பண்ணுங்க. ஆண்டவரே, 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 எனக்கு இரக்கம் காட்டும். எனக்கு இரக்கம் காட்டும். எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். நான் உம்மை நோக்கி மன்றாடினேன். எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் எனக்கு இக்கட்டு வந்த வேளைகளில் உம்மை நோக்கி மன்றாடினேன். உம்மை நோக்கி மன்றாடினேன். நீர் என் மன்றாட்டுக்கு நீர் என் மன்றாட்டுக்கு செவிசாய்த்தீர். செவிசாய்த்தீர். பாதாளத்தின் நடுவில் இருந்து பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். உம்மை நோக்கி கதறினேன். பாதாளத்தின் நடுவில் இருந்து பாதாளத்தின் நடுவிலிருந்து உம்மை நோக்கி கதறினேன். உம்மை நோக்கி கதறினேன். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். என் கூக்குரலுக்கு நீர் செவி கொடுத்தீர். நம் கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அவரை நோக்கி மன்றாடும் பொழுது நம்முடைய கூக்குரலுக்கு செவி கொடுக்கிறவர். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. நமக்கு இக்கட்டு வரும் நேரங்களில் நாம் அவரை நோக்கி மன்றாடும் பொழுது நம் மன்றாட்டுக்கு செவி கொடுக்கிறவர். அல்லேலூயா. அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே மகிமை. இயேசுவுக்கே மகிமை. இந்த கண்மலையானவரே, கைகளை தட்டி என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சாதாரணி செய்த நன்மைகளே, பாருங்க. சாதாரணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எங்கள் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. மொத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். கைகளை உயர்த்தி சொல்லலாமா? இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. இயேசுவுக்கு மாத்திரம் ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை தூக்குங்க. ஆண்டவர் சொல்ற கைகளை தூக்குங்க. அல்லேலூயா. கையில இருக்கிற வேதனை எல்லாம் போகட்டும். அந்த சுகர், பிபி எல்லாம் கம்மியாகும். அல்லேலூயா. அல்லேலூயா. தூக்குற டென்ஷன் எல்லாம் மாறும். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் வந்து எல்லாத்தையும் மறந்துடணும். ஆமென், ஆமென். ஆமென், ஆமென். பழசெல்லாம் அப்படியே மறந்துட்டு இந்த உள்ள வரும்போது எல்லாம் வெளியில் கொண்டு வந்துடணும். ஆமென். ஆமென். உள்ள வரும்போது எந்த அகங்காரம், எந்த கோபம், இந்த மனஸ்தாபம் எதுவுமே இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென். அப்படி சமூகத்தில் நீ வந்துட்டீங்கன்னா அவர் பார்த்துக்குவார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி சமூகத்தில் நீ உண்மையா இரு. அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால தான் செப்பானியா 3:2 சொல்லுகிறது, என்ன சொல்லுக்கும் அவள் செவி சாய்க்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. செப்பானியா 3:2 சொல்லுகிறது, எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை, ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதும் இல்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த வசனத்தை அப்படியே மாற்றிருக்கார். அல்லேலூயா. அல்லேலூயா. இக்கட்டு வந்த வேலை நான் மன்றாடினேன், கூப்பிடுங்க அவர் செவி கொடுத்தேன், ஆபத்து காலத்தை நான் அவரை நோக்கி மன்றாடினேன், குரலுக்கு அவர்
செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார் அப்படியே சொல்லிட்டு அப்படியே வரும். எங்கே நீ ஆண்டவரை தேடாமல் அவங்க சமூகத்தில் உண்மையாக இல்லாமல் உன்னுடைய உள்ளம் எல்லாம் வெளியில் எங்கேயோ போயிட்டு சொன்னால் அவர் பதில் தருவார். எப்படி பதில் தருவார்? சம்மட்டியில் கொடுப்பார். இறைவார்த்தை ஆற்றல் வாய்ந்தது, உயிருள்ளது, நிறுவப்படக்கூடிய எந்த வாழைக்கும் எலும்பையும் மற்றையும் சதையை நரம்பெல்லாம் ஊடும். அது ஊடும். செப்பானியர் 3:7 சொல்கிறது, உறுதியாக எனக்கு நீ வாசிக்கலாம். உறுதியாக எனக்கு நீ ரிப்பீட் பண்ணுங்க. உறுதியாக எனக்கு நீ எனது கண்டிப்புரையை ஏற்றுக்கொள்வாய். நான் வழங்கிய தண்டனை தீர்ப்புகளை நீ மறக்க மாட்டாய் என்று நான் எண்ணினேன். அவர்களோ தங்கள் செயல்களை சீர்கேடாக்க இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர். சீர்கேடாக்க இன்னும் மிகுதியாய் ஆவல் கொண்டனர். சில மக்கள் அப்படித்தான் எத்தனை நன்மைகள் நமக்கு செய்தாலும் நம்ம அவருடைய நன்மைகள் மறந்துட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம், ஒரு சின்ன படிப்பு கூட ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அது என்ன செய்யணும்? மனசுக்குள்ள வச்சுட்டு இல்லையா என்ன செய்யும்? வெளியில என்ன பண்ணணும்? தூக்கி எழுதிடணும். என்ன செய்யணும்? வெளியில தூக்கி எழுதிட்டான்னு சொல்லிட்டு நான் பாவி மீன் பிடிக்க முடியல. பேதர் என்ன செய்யறாரு? இரவெல்லாம் கஷ்டப்பட்டோம், ஒண்ணுமே கிடைக்கலன்னு சொல்றாரு. உங்களுடைய வார்த்தைப்படியே நாங்கள் போடுறோம்னு சொல்லி கீழ்படுகிறாரு. அந்த சொன்னதுக்கு தள்ளி கொடுங்கப்பா, வலையை கொஞ்சம் ஆழத்தில் கொடுங்கப்பான்னு சொல்லுறது. கொஞ்சம் தள்ளி கொடு. நாங்கள் இரவல் அவர் எவ்வளோ சீனியர் மீன் பிடிக்கிறதுல எவ்வளோ தெரியும், அவருக்கு எவ்வளோ விஷயம் தெரியும். அவ்வளோ வயசாக அந்த வேலை தான் பார்க்குறாரு. அவருக்கு எங்கே மீன் கிடைக்கும், எங்கே மீன் கிடைக்காதுன்னு தெரியாதா? எல்லாமே தெரியும். இரவெல்லாம் நாங்கள் கஷ்டப்பட்டோம், எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. நீங்கள் சொன்னதுனால நீங்கள் சொல்லபடியே நாங்கள் போடுறோம் சொல்லி வலைகளை போடுறது. என்னாச்சு? வலை கிழியும் அளவுக்கு கரையை தட்டி நம்முடைய வலை வாழ்க்கையில் இந்த வலை கிழியும் அளவுக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று சொன்னால் அவர் சொன்னபடியே. அதனாலதான் மாதா என்ன செஞ்சாங்க? அவர் சொன்னபடியே சொன்னாங்க. சொன்னபடியே செஞ்சாங்க. இந்த தாய் வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த நாளில் நமக்கு கொடுக்கப்பட்ட இந்த அருமையான வாய்ப்பை நாம் இழந்து கொடுக்கிறோம். ஒரு வாரம் நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறது உரிமை. எல்லாருக்கும் இந்த உரிமை கிடைக்குமா? சொல்லுங்க வயசுல நோய் வரும்போது, கஷ்டம் வரும்போது கையை தூக்கி அல்லேலூயான்னு கத்துற கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன பிற்பாடு உங்களுடைய வாய் என்ன இருக்கு? அல்லேலூயா சொல்ற, ஆண்டவரை போற்ற மனசு வரப்பாடு. என்ன பிரச்சனை? அவருக்கு செடி வச்சுட்டாரு. அல்லேலூயா வளர்க்காம இருப்பாரா? அவர் தண்ணி ஊற்றாம இருப்பாரா? அந்த மரத்தை பெருசாக்காம இருப்பாரா? அதை கனி கொடுக்காம இருப்பாரா? ஏன் குழம்பிக்கிற? இல்லையா குழம்பாத. நீ குழப்பம் இருக்கவே கூடாது. அவர் பார்த்துக் கொள்வார். இல்லையா ஆபிரகாமுடைய ஒரே மகன் எனக்கு பயிரிடுன்னு சொல்றாரு. செல்ல பிள்ளைய என்ன சொல்றாரு? ஆண்டவர் பார்த்து வட போலான்னு சொல்லி போறாரு. அவர் சொல்லியபடியே செய்வார். அவர் பார்த்துக் கொள்வார். அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்குது? முச்செடியில் இருக்குது. எங்க இருக்கு? முச்செடியாக தக எரியுது ஆண்டவருடைய பிரசன்னம். அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? இசாக்கை கொண்டு போய் பலியிடுக்காக கொண்டு போறாரு. ஒரு வேலை அடிக்காச்சு இசாக்கை படுத்து விட்டா நீ கத்திய ஓஞ்சிட்டாரு. அப்ப என்ன செய்யறாங்க? ஒரு முச்செடிக்குள்ள என்ன இருந்துச்சு? ஒரு குட்டி ஆட்டுக்குட்டி இருக்குது. முச்செடிக்குள்ளதான் ஆட்டுக்குட்டி இருக்குதாமே. நமக்கு அது தெரியுது. அது முச்செடி என்று சொல்லுடைய வாழ்க்கை முச்செடியாக இருந்தாலும் ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வருமே. ஆனால் முச்செடியிலும் பலன் கிடைக்கும். பலன்களை தட்டி அந்த செடியிலும் பலன் கிடைக்கும். செடியிலும் பலனை கொடுப்பார். உங்களுடைய மனசு இன்னும் பிரச்சனை ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்றவர் அவரு. இதுவரைக்கும் முதல்வர் வரா சொல்லுவாய் சொல்லுங்க.
அப்படியே நம்பிக்கை இழப்பது ஏன்? நம்பிக்கையை இழக்கிற ஆமென். ஆமென். நம்பிக்கையை மாத்திரம் யாயிர் ஆண்டவர் பேசுகிற, ஆண்டவரே என் பையன் என் பிள்ளை சாகர மாதிரி இருக்குது, நீர் வந்து அவர் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, அவர் சுகமாயிருன்னு சொல்கிறாரு. ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து சுகமாக்குவேன். அவர் என்ன சொல்கிறாரு? ஒரு வார்த்தை சொல்லுங்க, என் மகன் அல்லேலூயா சொல்றாரு. அதுக்குள்ள இடையில என்னாச்சு, வேற ஒரு பெரும்பாடோட பெண் வந்துடுறா, அவள் சொல்ல கொடுத்து போயிடுறாரு. அப்போ அந்த இடத்துல என்ன டிலே ஆகுது. ஆமென். அந்த டிலே ஆகும் போது ஏதோ நல்ல காரியம் நடக்க போகுது. ஆமென். டிலே ஆகுதுன்னு சொன்னா ஒரு நல்ல காரியம் நடக்கும். ஆமென். அதுதான் அந்த நற்செய்தி. ஆமென். என்ன செய்தி? சொல்லியாச்சா? அல்லேலூயா. தூங்குறவங்க அல்லேலூயா சொல்லலாமா? சொல்லியாச்சு. ஆமென். 10 நிமிஷம் அவள் சொல்றது உட்காந்தா தூங்கியாச்சு. அல்லேலூயா. தூங்காத தம்பி, தூங்காத. அல்லேலூயா. சண்டையில் தூங்கினவன் தான் வெற்றி இழந்தான். அல்லேலூயா. கல்வியில் தூங்கினவன் கல்வி இழந்தான். அல்லேலூயா. குடும்பத்தில் தூங்கினவன் குடும்பத்தில் ஆசீர்வாதம் இருந்துருவான். அல்லேலூயா. குடும்பத்தில் தூங்கிட்டு ஆண்டவர் சமூகத்தில் எல்லாம் எடுத்து குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பமாக இருக்கிறது. உனக்கு எல்லாம் செஞ்சுட்டு வராரு, ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை இழந்துள்ளாரு. வாய்கள் திறக்கட்டு என்ன பிரச்சனை? அல்லேலூயா. வாயை திறக்க மாட்டேங்குது. நல்லா தானே வந்து அப்படின்னு வரும்போது ஆமென். எல்லாம் முகம் வாங்கி போச்சு. அல்லேலூயா. வாங்கிட்டு போவோம். என்ன காரணம் அவருக்கு சொல்லு. ஆண்டவரே என்னாச்சு? ஆண்டவரே எனக்கு என்னாச்சு? என்னாச்சு? அவருடைய சமூகத்தில் கொட்டி என்று சொல்ல வெப்பமாக இருக்கிறாங்க. கொட்டி அவர் சமூகத்தில் கொட்டி அவர் பார்த்துக்கிறார். அவர் பார்த்துக்கிறார். என்ன பிரச்சனை? இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கே ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை, இயேசுவுக்கு மாத்திர ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன், ஆராதனை செய்கிறேன். ராஜாதி ராஜனான அன்பான தேவன் ஆராதனை செய்கிறேன், நான் ஆராதனை செய்கிறேன். ஆமென். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதான் செப்பனிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். செப்பனிய புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். அக்காலத்தில் சொல்லு எல்லாரும், உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வருவேன். உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்களை ஒன்றாய் கூட்டி சேர்த்து உங்கள் தாய்நாட்டுக்கு அழைத்து வருவேன். தாய்நாட்டுக்கு வந்துட்டோமா? தாய் வீட்டுக்கு வந்துட்டோமா? அப்படி ஏன் கவலைப்படுறாரு? எனக்கொன்றும் குறையில்லை, எங்கே நல்ல மேய்ப்பர். எனக்கொன்றும் குறையில்லை, எங்கே நல்ல மேய்ப்பர். பச்சையான புல்மேட்டில் நித்தமும் என்னை நடத்துவார். பச்சையான புல்மேட்டில்
முன்பாகவே உங்களை முன்னைய நன்னிலைக்கு உயர்த்தி உலகின் எல்லா மக்களிடையும் நீங்கள் பெயரும் புகழும் பெருமாறு செய்வேன் என்கிறார் ஆண்டவர். அது என்ன அருமையான வார்த்தை! இயேசுவுக்கு நன்றி. இந்த நாளில் இருக்கின்ற இந்த அருள் தந்தைக்கு ஒப்புக் கொடுப்போம். திருப்பலி ஒப்புக் கொடுக்கின்ற இந்த ரோசரி டிவைன் சென்டரை நடத்துகின்ற டைரக்டர் ஃபாதர் ஒப்புக் கொடுப்போம். ஃபாதர் ஒப்புக் கொடுப்போம். இதனுடைய முதன்மை குருவை ஒப்புக் கொடுப்போம். ஆன்மீக குருவை ஒப்புக் கொடுப்போம். இங்கே வேலை செய்கின்ற ஒவ்வொரு தொழிலாளர்களையும் ஒவ்வொரு பணியாளர்களையும் எல்லாரையும் ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளிலே வருகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளும் அவருடைய சமூகத்தில் வந்து எந்த காரியத்திற்காக வந்திருக்கிறாங்களோ அந்த காரியத்தை நடத்தி கொடுக்கும்படி அன்னை மரியாதையின் பரிந்துரை வழியாக நம்ம கேட்கிறோம். செய்தி கொடுக்கிற சாமியார், செய்தி கொடுக்கிற தந்தை, அருள் தந்தை ஆசீர்வதிக்கும்படி உச்ச தலை முதல் உடல் கால் வரை ஆண்டவருடைய அபிஷேகத்தினால் ஆண்டவருடைய வார்த்தையினால் அந்த அருள் தந்தை அவர்களை ஆசீர்வதிக்கும்படி எல்லாம் சொல்றாங்க. ஆசீர்வதிக்கும்படி சுவாமி இந்த நாளிலே இருக்கின்ற எல்லா ஜபங்களை சொல்ற இந்த நாளிலே இருக்கின்ற எல்லா ஜபங்களையும் எல்லா வழிபாடுகளையும் ஆசீர்வதிக்கப்பா. ஆசீர்வதிக்கப்பா. அவர்கள் கொடுக்கின்ற செய்தியை ஆசீர்வதிக்கப்பா. வார்த்தையை நீங்க அனுப்புங்கப்பா. வந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கப்பா. வரப்போகிறவங்க ஆசீர்வதிக்கப்பா. இன்னும் வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிக்கப்பா. சொல்லுங்க, சத்தம் சொல்லுங்க. எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கருத்துக்காக வந்திருக்கிறார்களோ அவருடைய கருத்துக்களை நீர் அறிவீர். ஆசீர்வதியும் பலப்படுத்த பொறுப்பேற்றுக் கொள்ளும் வழிநடத்த அன்னை மரியாளின் பரிந்துரை வழியாக நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாய்களில் இருக்கிறோம். நாங்கள் அடியெடுத்து வைத்து வாய்களில் இருக்கிறோம். ஆசீர்வதியும் பலப்படுத்தும் எருசலேமிலே சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். இந்த ரோசரி டிவைன் சென்டரிலே சமாதானம் நிலைத்திருக்கும்படி வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை விரும்புவோர் வளமுடன் வாழ்வார்களாக என்று சொல்லி சங்கீதம் 122:6 படி ஆசீர்வதிக்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துங்கப்பா. சக்தியை கொடுங்கப்பா. அது சத்தமா சக்தியை கொடுங்கப்பா. ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் பலவீனர்களப்பா. வெள்ளேனுள்ளவன் வெள்ளனற்றவன் வெள்ளனுள்ளவன் வெள்ளனில்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது லேசான காரியம். என் இயேசுவுக்கு லேசான காரியம். பெலனுள்ளவன் பெலனுள்ளவன் பெலன் இல்லாதவன் யாராயிருந்தாலும் உதவிகள் செய்வது என் இயேசுவுக்கு லேசான
வாழ்க. அல்லேலூயா. 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 பைபிள்ல முதல் சீடத்தி யாரு? முதல் சீடத்தி யாரு? ஒரே மகள் யாரு? யாரு? அன்னை மரியா. முதல் சீடத்தி யாருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து அதை போய் அங்க போய் யாருக்கு சொல்றாங்க? எலிசபெத் அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்த்து சொல்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. வாழ்த்து சொல்ற சீடத்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. அருள்மிக பெற்ற மரியே நீ வாழ்கேன்னு சொன்ன வாழ்த்தை பெற்று எலிசபெத் அவங்களுக்கு அந்த வாழ்த்தை அப்படியே அங்க போய் ஷேர் பண்றாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. நம்ம மட்டும் ஆசீர்வாதம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுக்காம இருந்தது எப்படி? ஆமென். ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கே நன்றி. இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே புகழ். இயேசுவுக்கே ஆராதனை. இயேசுவுக்கே ஆராதனை. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். 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 ஆஹா. அல்லேலூயா. மரியாளுடைய பாடல் எப்படி பாருங்க. முதல் சீடத்தின் நற்செய்தி எப்படி அறிவிக்கிறாங்க பாருங்க. எத்தனை பேர் புரியுது? முதல் சீடத்தின் நற்செய்தி எப்படி சொல்றாங்க? சொல்றாங்களா சொல்றது இல்லையா? எங்க சொல்றாங்க? லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 47 வசனங்களிலே நான் சொல்லுகிறேன். நீங்க எல்லாம் அப்படி சத்தமா ரிப்பீட் பண்றீங்களா? சொல்லுங்க, ரிப்பீட் பண்றீங்களா? அல்லேலூயா. அல்லேலூயா. லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 40. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அதனுடைய முதல் பாடல் என்ன சொல்றாங்க பாருங்க. அவர் அந்த அம்மா சொல்றாங்க, எனது உள்ளம் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகின்றது. அல்லேலூயா. சொல்லுங்க, என் மீட்பராம் கடவுளை நினைந்து கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. என் மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. சொல்லுங்க, பேருவகை கொள்கிறது. மீட்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கிறது. ஆண்டவர் மாத முதல் நற்செய்தியாளருடைய பணி, முதல் சீடத்துடைய பணி, அவங்க முதலாவது செய்து ஆண்டவரை போற்றி புகழ்ந்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதனை செய்தார்கள். அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி ஆண்டவருக்கு புகழ் மாலை சூட்டினார்கள். அல்லேலூயா. நம்ம என்ன செய்யறோம்? ஆமென். இயேசுவுக்கு நன்றி. இயேசுவுக்கு புகழ். அடுத்து 48ஆம் வசனத்துல மாதா சொல்றாங்க பாருங்க. ஏனெனில் அவர் தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார். தாழ்நிலையை ஆண்டவர் இன்று கண்ணோக்குவார். உங்களுடைய வேதனைகளை அவர் கண்ணோக்குவார். துன்பங்களை மாற்றி போடுவார். ஆமென். உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனை ஒரு நாள் வெறுமையாக அனுப்ப மாட்டார். ஆமென். ஏன் குழப்பத்தோடு இருக்கிறார்? அல்லேலூயா. குழப்பத்தோடு இருக்காங்களா? அல்லேலூயா. நான் கண்ணி ஆயிட்டு எப்படி எனக்கு இந்த குழந்தை பிறப்பு சொல்லி குழப்பத்தோடு இருந்தாங்களா? இல்லையே. இதோ கூடிய அடிமை என்று சொல்லி மாதாவுக்கு எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். ஒரு கன்னிப்பெண் கருவிட்டு இருக்கும்போது உலக மக்கள் எவ்வளவு அசிங்கமா பேசியிருப்பாங்க, எவ்வளவு அவதூறு பேசியிருப்பாங்க. அதெல்லாம் தாங்கிவிட்டு ஆண்டவரை போற்றி பாருங்க. அருமையான தாய். அந்த தாய் வீட்டுக்கு வந்த நம்ம ஒவ்வொருவரையும் அம்மா சும்மா அனுப்பிடுவாங்களா? சொல்லுங்க, சும்மா அனுப்பிடுவாங்களா? சும்மா போறீங்களா? நீ வெறுங்கையோடு போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை.
கண்ணீரும் கவலையும் இல்லை, உன் வாழ்வில் இல்லை இனி தொல்லை, நீ வெறுங்கையோடு போக போவதில்லை, மறந்திடாதே தேவனுடைய சொல்லை. அதான் அப்படித்தான் செஞ்சாங்க. அல்லேலூயா. அருள்மிக பெற்றவளே நீ வாழ்கேன்னு நம்ம சொல்றோமே. அம்மா என்ன செய்யறாங்க? ஆண்டவரை போற்றி போயிட சொல்றாங்க. முதல் வருஷம் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறது. ஆண்டவரை எனக்கு நம்ம சொல்லுங்க, கேள்வி சொல்லுங்க. ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகிறதா? நான் ஆண்டவரை போற்றி பெருமைப்படுத்துகிறேனா? என் மனசுக்குள்ள ஏன் இந்த கல்லு? அல்லேலூயா. ஏன் உள்ளுக்குள்ள இந்த கல்லான இருதயம்? அல்லேலூயா. அசாசு உள்ள வந்து ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கான். அல்லேலூயா. வாயை திறக்க விட மாட்டான். அல்லேலூயா. பாட விட மாட்டான். அல்லேலூயா. இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே ஆராதனை. அதனாலதான் 49 வசனம் சொல்லுகிறது, ஏனெனில் வல்லவனாம் கடவுள் எனக்கு அரும் பெரும் செயல்கள் செய்துள்ளார். தூயவர் என்பதே அவரது பெயர். அவருக்கு அஞ்சி நடப்போருக்கு தலைமுறையாய் இரக்கம் காட்டி வருகிறார். தலைமுறையா உனக்கு இரக்கம் காட்டுவார். கடைசி நிமிஷம் நம்ம அங்கே போனப்போ 10 மணிக்கு அங்கே ஆராதனை ஜெபமாலை ஆரம்பிக்கும். 10 நிமிஷம் இந்த கடைசி நிமிஷத்தை ஆண்டவர் சொல்லிட்டு உங்கள் வேதனைகள், துன்பங்கள், துயரங்கள், பாடுகள் எல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டு ஒப்புப்படுங்க. இயேசுவே அப்பா, அருமையான காலை வருகிறது. எங்கள் ஒருவரையும் ஒரு மனதாய் அழைத்து சுவாமி உடைய சமூகத்திலே எங்களை அழைத்தீரே. ஆண்டவர் அழைத்தவர் உண்மை உள்ளவர். இந்த நாளில் ஏற்பட்டு நடத்துகின்ற ஆராதனைகளை, திருப்பணிகளை இதை செய்து கொடுக்கின்ற உங்களுடைய தந்தையும் வரும் தந்தையும் முதன்மை தந்தையும் ஆண்டவரே, ஆன்மீக குரு ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிற சுவாமி அவர்களுக்கு நீடிய ஆயுள் நிறைந்த ஆசீர்வாதத்தை உங்களுடைய வார்த்தையின் அபிஷேகத்தினால் அவர்களை உச்சம் தலைமுதல் உடன்கால்களில் இறக்கி இதோ நாங்கள் வந்திருக்கிறோம் உங்களுடைய சீடர்களாக, சீடத்தியாக. இதோ 4 நாட்கள் இந்த ஆராதனை வேலையில் நாங்கள் எல்லோரும் இங்கே இருந்து உங்களுடைய சீடர்களாக, சீடத்தியாக இருந்தோம். ஆண்டவரே, இந்த முதல் சீடத்தியாக அன்னை மரியாளுடைய பணியை நாங்களும் அன்னை மரியாளோடு சேர்ந்து செய்ய எங்களை ஆசீர்வதியும் பலம் கொடுத்தோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. செல்வோம். நீங்கள் தொடர்ந்து ஜெபமாலை, அதுக்கப்புறம் செய்தி, திருப்பலி, தொடர்ந்து பக்தியோடு ஒப்புக் கொடுப்போம். அன்றோடு இணைந்து அன்னை மரியாதை போல தந்தை, மகன், தூயாவின் பேராலே இயேசுவுக்கு நன்றி, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு மாத்திரம் புகழ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே, ஆமென், ஆமென்.